வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை வோல்டேஜ் லைன்லேயும் ஏசி டைரக்ட் லைன்லேயும் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வேலை பாருங்கள். எப்போவுமே ஹை வோல்டேஜ்லேயும் ஏசி லைன்லேயும் வேலை பார்க்கும்போது ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா வந்து இது வந்து சில விஷயங்கள் நடந்ததுன்னா தவிர்க்க முடியாமல் பெரிய இஷ்யூ ஆகிடும். அதனால் எப்போ வேலை பார்த்தாலும் சில விஷயங்கள்லாம் சேஃப்டி ஹார்ட்னஸ்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நான் உட்காந்து வேலை பார்க்குறது பார்த்திங்கன்னா லைனில் கையை வைக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் ஷாக் அடிக்காது. ஏன்னா நான் உட்காந்துருக்க டேபிள் நான் கான்டாக்ட், அதாவது இடத்துல கான்டாக்ட் இல்லாத அளவுக்கு யூஸ் பண்ணுவோம், அதனால அப்படி இருக்கும். அதே எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், ஜாக்கிரதையாக வேலை பாருங்கள். தேங்க்யூ. இது வந்து டைக்கின் போர்டில் டிசி மோட்ரு, இண்டோர் டிசி மோட்ரு. இது சில பல ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி கொஞ்சம் ஏசி மோட்டராக மாற்றியாச்சு. இங்கே பாருங்கள், இது ஆல்ரெடி மாற்றியாச்சு. அதை பற்றின ஒரு இது தான். இங்கே பாருங்கள், அவுடோர் போர்டும் டிசி மோட்டர் தான். டிசி மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு தடவை செக் பண்ணிவிட்டேன். இப்போ டேரெக்டாக போட்டு ஒரு தடவை சீரீஸில் போட்டு செக் பண்ணிவிட்டேன். இப்போ டேரெக்டில் போட்டு ஒரு தடவை செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஏசி மோட்ரு தான். இது ஆக்சுவலாக வந்து டிசி மோட்ரு போர்டு வந்து இதாகிடுச்சு. நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ஐசி வெடிச்சிச்சு, டிசி மோட்ரு ஐசி வெடிச்சிச்சு. அதுக்காக வந்து இது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கு. ஆன் பண்ணிட்டேன், இண்டோர் ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள், மோட்ரு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இண்டோர் மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு. அவுட்டோர் போர்டு ஆன் ஆகிடுச்சு. அவுட்டோர் பெரிய ரிலே, செகண்ட் ரிலேவும் ஆன் ஆகிட்டு இப்போ கெப்பாசிட்டர் எல்லாத்துக்கும் சப்ளை வருது. சென்சாரு எக்ஸ்பென்ஷன் வால்வ் உள்ள டைப்பு. இங்கே பாருங்கள், எக்ஸ்பென்ஷன் வால்வ் இருக்குது. இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வ் வந்து ஸ்டார்டிங்கில் ஆன் பண்ணும்போது வச்சிங்கன்னா வந்து உள்ளே வந்து இது வந்து ஒட்டும். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. சுற்றி ஒட்டும். பார்த்திங்கன்னா அது வந்து ஆன் பண்ணும்போது மட்டும்தான், அதுக்கப்புறம் இதாகாது, ஒர்க் ஆகாது. தேவைப்படுறப்ப மட்டும்தான் அது ஆன் ஆகும், மற்றபடி ஆன் ஆகாது. இப்போ வந்து மேக்னட்டிசம் இருக்காது. ஆன் பண்ணும்போது மட்டும் மேக்னட்டிசம் ஆகும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெட்டல் இதை எடுத்து உள்ளே வச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள். ஓகே, இண்டோர் ஃபேன் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. எரர் எதுவும் வரல. பாருங்கள், இதுதான் ஃபீட்பேக்கு. நம்ம நார்மலாக ஏசி மோட்டரில் இருக்க ஃபீட்பேக்கு. அதேமாதிரி கெப்பாசிட்டர் வச்சு கெப்பாசிட்டர் இருக்குது பாருங்கள், இண்டோர் ஃபேன் மோட்டருக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஆன் ஆகும். அப்போ ஆன் ஆகும்போது இது மோட்ரு ஓடுது, மோட்டரும் எதுவும் ஓடுதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் கண்டினியூவாக ஓடாது இந்த மோட்ரு. ஏன்னா வந்து இதுக்கு வந்து இந்த மோட்ரு செட் ஆகாது. பார்த்திங்கன்னா டிசி மோட்ரு, அந்த ஒரிஜினல் மோட்ரு தான் செட் ஆகும். இந்த மோட்ரு செட் ஆகாது. சில இதில் ஓடும், சில இதில் ஓடாது. பார்ப்போம் ஓடுதா என்னென்னு. கம்ப்ரஸர் ஆன் ஆகி கொஞ்சம் நேரம் ஓடும். மோட்டருக்கு வந்து இது ஒட்டியாச்சு. இப்போ ஓடுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஏன்னா இண்டோர் மோட்டர் இப்போ ஓடுது, இதை தெரியல பாருங்கள், அந்தளவுக்கு கரெக்டாக ஓடிட்டுருக்கு தெரில. இப்போ தெரியுது பாருங்கள், இது ஓடுறது வந்து தெரில நமக்கு. இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கிளியராக தெரியும் ஓடுறது. பாருங்கள், ஆன் ஆகுது. ஃபேன் மோட்டர் ஆன் ஆகிடுச்சு, கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. ஆனால் ஃபேன் மோட்டர் ஓடிட்டு நின்றுட்டு பாருங்கள். கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்குது கண்டினியூவாக. ஃபேன் மோட்டர் ஓடிட்டு நிற்கிது பாருங்கள். ஓடலை. இந்த பாருங்கள், அப்படியே ஜர்க்காகி நிற்கிது பாருங்கள். ஏன்னா இந்த ஒரிஜினல் மோட்டர் மட்டும் தான் கண்டினியூவாக ஓடும். பாருங்கள், எரர் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்டர் எரர் வரும். ஃபேன் மோட்டர் கனெக்ட் பண்ணாதனால எரர் வந்துடும். கம்ப்ரஸர் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிட்டு. போர்டு நல்லா இருக்குது.
ஒரு 2 தடவை ஓடி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எரர் வரும் பார்த்தீங்கன்னா. அது வரைக்கும் எரர் வராது. இதில் ஃபேன் மோட்ரு எரரு. மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்கும். ஆன் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் மோட்ரு ஓடல அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து எரர் வரும். உடனே க்ரியேட் ஆகாது. இங்கே பாருங்கள், இப்போதைக்கு எரர் வரல, ஓடிக்கிட்டு தான் இருக்குது இன்டோரு. பாருங்கள், மறுபடியும் கம்ப்ரஸர் ஆன் ஆகிருக்கு. இப்போ ஆஃப் ஆகிடுச்சுல, மறுபடியும் ஆன் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், மறுபடியும் கம்ப்ரஸர் ஓடுது. ஃபேன் மோட்டர் அதே மாதிரி ஸ்டெக்காய் தான் ஓடுது, கண்டினியூவாக ஓடலை. பாருங்கள், ஓடலை, ஜர்க்காகுது, ஆனால் ஓடலை. பாருங்கள் இதாகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் எரர் இன்னும் க்ரியேட் ஆகலை. எரர்னால் இந்த லைட் வந்து பிளிங்காக எரியும். அப்போ தான் எரர் க்ரியேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அது ஒரு 2 தடவை 3 தடவை செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு எரர் க்ரியேட் ஆகும் டைக்கினில். உடனே வராது. இதே சென்சார் ஃபெயிலியர் அந்த மாதிரி எதுனா உங்களுக்கு உடனே க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி எரர் வந்து உடனே க்ரியேட் ஆகாது. பாருங்கள், மற்றபடி போர்டு எல்லாமே ஓகே தான். ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், ஃபேன் மோட்டர் ஆஃப் ஆகிடுச்சு. பாருங்கள், இது வந்து டைக்கின் போர்டு, டிசி மோட்டர் போர்டு. இந்த பாருங்கள், ஐசி வெடிச்சிருச்சு. டிசி மோட்டர் ஐசி. இது வந்து 6 ஒயர் வரும் அந்த ஜாக்குள்ள மோட்ரு. அதை வந்து நம்ம நார்மல் மோட்டராக கன்வெர்ட் பண்ணியாச்சு, நார்மல் ஏசி மோட்டராக. பாருங்கள், சில விஷயங்களை அதில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ஃபீட்பேக் லைனு, மோட்டரோட ஃபீட்பேக் லைனு, அதேமாரி அதுக்கு ஒரு ரிலே ஒன்று இது பண்ணி அது மூலிமா லைன் எடுத்து இது வந்து ஆல்ட்ரு பண்ணியாச்சு. பக்கா ஒர்க் ஆகுது. அதோட ஒரு இது தான் இது பண்ணோம். இந்த மாதிரி இந்த ஐசி வெடிச்சிருந்தால் கூட இது வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். எரர்லாம் வராமல் பக்காவாக ஓடுது.